வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்பம் அப்படிங்கிற கட்டமைப்பு எப்படி உருவாச்சு? குலத்தை பார்த்தோம். நான் அடுத்து போன பதிவில் ஈர்ப்பு விதியை பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். என்ன பிரச்சனை அப்படின்னா ஈர்ப்பு விதியை பற்றி பார்க்குறதுல முதல்ல ஈர்ப்பு விதி நல்லா தான் வேலை செய்யும். ஈர்ப்பு விதியை பற்றியும் பார்த்துடலாம். ஆனால் முதல்ல நமக்கு ஒரு அறிவுன்னு ஒன்று வேணும் இல்லையா? ஒன்று நமக்கு என்ன இருந்துச்சு, நம்ம என்ன இருந்தால் நல்லா வாழ முடியும், என்ன இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ முடியுங்கிறத பற்றியே சரியான புரிதல் இல்லாமல் ஈர்ப்பு விதிகிட்ட போய்கிட்டு நான் இதை ஈர்க்கிறேன் அதை ஈர்க்கிறேன்னு சொல்லிட்டு எதையோ ஈர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எதுவும் சரியாக போகிறதில்ல. அதனால் ஈர்ப்பு விதியை பற்றின புரிதலை பின்னாடி பார்த்துக்கலான்னு நினச்சேன். முதல்ல நம்ம வரலாறை பற்றின புரிதலும், நமக்கு எது இருந்தால் நல்லா வாழ முடியுங்கிறத பற்றின புரிதலும், அதுக்கப்புறமே அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தி நமக்கு ஓரளவு சரியாக இது சரின்னு பட்டு நம்ம சிந்தனையில் தெளிவடைஞ்சு நமக்குள்ள ஒரு அறிவு அதுக்கப்புறமே ஈர்ப்பு விதியை பற்றின புரிதல் வெளி உலகத்துக்கு நம்ம அப்படியே போகணும். சரியா? அதனால இப்போ குலங்கள் பார்த்துட்டோம். அதாவது முதல்ல நாகரிகங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கலான்னு போனது. அது என்னன்னா, படைப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணி விவசாயம் எப்படி உருவாச்சு, குலங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து மெயினாக அதாவது பெரிய லெவல்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும். இப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா குடும்பங்கள் எப்படி உருவாச்சு, முருகர் எதை யூஸ் பண்ணி இப்படி கட்டமைச்சார் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ சிவன் காலத்தில் இப்போ இந்த மாதிரி குடும்பங்கள் இதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டால், சிவன் காலத்தில் இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருந்ததில்லை. இந்த அளவுக்கு ஒரு பயங்கர ரிஜிடான ஸ்ட்ரக்சராக இருந்ததில்லை. ஆனால் முருகர் அதை கொண்டு வர வேண்டிய தேவை வந்துச்சு. ஏன் தேவை வருது அப்படின்னா, குலம்னு ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு பயங்கர ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு வர்றாரு, ஆர்கனைஸ் பண்ணுறாரு, நம்ம சமூகத்தை நெறிப்படுத்துகிறார். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இதில் என்ன மாதிரி ஒரு சயின்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ இன்னொன்று, இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னா என்ன? ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு குழந்தைங்கிற படைப்பை உருவாக்கி அந்த படைப்பை நல்லபடியாக வளர்த்தெடுத்து அடுத்த தலைமுறையை நல்லா வழிநடத்திட்டு இருக்கணும். அதுதானே இப்போ ஒரு குடும்பம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடியும் அந்த தலைமுறைகள் அவங்களுக்கு அதாவது ஆணும் பெண்ணுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் அந்த குடும்பத்தில் இருந்திருப்பாங்க. இது மாதிரி நம்ம முன்னோர்கள் கரெக்டாக வழி நடத்திட்டு வந்திருக்கணும். இதுதானே ஒரு குடும்பத்தோட கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புங்கிறது எப்படி முருகர் உருவாக்குறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னன்னா, பார்க்குறாரு, மிருக உலகம் பார்க்குறாரு. மிருக உலகில் கூர்ந்து கவனிக்கும் போது மிருகங்கள் எல்லாம் நம்ம மனிதர்களுக்கு முன்னாடியே அது வந்துருச்சு இல்லையா, பரிணாம வளர்ச்சிப்படி. அப்போ மனிதருக்கு முன்னாடியே அது வந்துட்டதுனால என்ன நடக்குது அப்படின்னா, மிருகங்கள் எல்லாம் நம்மளோட சீனியர்ஸ் அவங்கலாம் இந்த உலகத்தில். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கவனிச்சு அதுக்கு அங்கேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். பல மிருகங்களை பார்க்குறாரு. எல்லாமே சில மிருகங்கள் ரொம்ப சிறப்பாக வாழுது, சில மிருகங்கள் அப்படிலாம் வாழலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அறிவுங்கிறது எல்லா விஷயத்துலையும் இருக்கிற சிறப்பை எடுக்கணும், சரியில்லாதது தூக்கி குப்பையில் போடணும். அதை பண்ணுறாரு. அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இருக்கிறதுலையே மிருக உலகில் இருக்கிற ரொம்ப 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 சுப்பீரியரான ஒரு குடும்ப கட்டமைப்புங்கிறது எங்கே இருந்துச்சு அப்படின்னா, மிருகங்களில் யானைகள்கிட்ட இருந்துச்சு. யானைகளோட குடும்ப கட்டமைப்புங்கிறது ரொம்ப ஒரு அழகான கட்டமைப்பு. என்னன்னா, இருக்கிறதுலேயே அந்த யானை கூட்டமாக தான் போகும். இருக்கிறதுலேயே அந்த பெரிய மூத்த பெண் யானை தான் அந்த குடும்பத்தை வழி நடத்தும். மீதி யானைகள்லாம் அந்த பெண் யானை சொன்னதை கேட்டு அவங்க தான் அந்த மேட்ரியார்க்கும்பாங்க. அந்த யானை சொல்றதை கேட்டு எல்லாமே நடக்கும், அந்த குடும்பமே வழி நடத்தப்படும்.
மற்ற யானைகள்லாம் வந்து பெண் யானைகள்லாம் சப்போர்ட் பண்ணும் அந்த குடும்பத்தை. ஆனால் அதை அப்படியே கொண்டு சரி, ஆண் யானைகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வயசு வர்ற வரைக்கும் ஆண் யானை வந்து அந்த குடும்பத்தில் இருக்கும். அந்த பருவமடைந்து வந்து கலவிக்கு தயாராகிற நேரத்தில் அங்கே இருக்கிற பெரிய யானையோட சண்டை நடக்கும். சண்டை நடந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. மீதி ஆண் யானைகள்லாம் வந்து அந்த குடும்பத்தை விட்டு விரட்டி அடிக்கப்படும். இது இருந்துச்சு. இப்போ முருகர் இப்படி பார்க்குறாரு, யானைகள் தான் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கட்டமைப்பில் வாழுது. ஆனால் அவருக்கு இந்த விஷயம் பிடிக்கல. என்னன்னா, ஆண் யானைகள் வந்து பெண்ணுக்காக சண்டை போடுறது. யார் கலவியில் யாரோட எந்த யானை கலவிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக சண்டை வந்து ஆண் யானைகள் வந்து பிரிஞ்சு தனியாக போகிறதுங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு சரின்னு படலை. ஸோ யானைகள்கிட்ட மீதி எல்லா குடும்ப கட்டமைப்பையும் எடுத்துட்டு அடுத்து வேற விதமான நிறைய மிருகங்கள்கிட்ட பார்க்குறாரு. சாகிற வரைக்கும் வந்து ஒரு இணையோட வாழ்றது, ஒரு ஆண் ஒரு பெண்ணோட வாழ்றதுங்கிற மாதிரி நிறைய மிருகங்கள்கிட்ட பார்க்குறாரு. அதை எடுத்து கொண்டு வந்து யானைகளோட கட்டமைப்புக்குள்ள பொருத்தி குடும்பங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குறாரு. இதுல இருந்து பிறந்தது தான் குடும்பத்தோட கட்டமைப்பு, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு. ஏன் இப்படி உருவாக்குறாரு? இது என்ன பெரிய அவசியம் அப்படின்னு நினைக்கலாம். இது இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன இப்போ யானைகள் இருந்தது அப்படியே கூட எடுத்து வச்சுக்கலாமே அப்படின்னா, ஆண் யானைகள் வந்து தனித்தனியாக அலையும். அதுகளுக்கு எந்த ஒரு பெரிய நோக்கமும் இருக்காது. அதுகளுக்கு சண்டை போடுறது இந்த மாதிரி தான் வந்து திருப்பியும் வந்து அந்த ஒரு பெண்ணோட வந்து புணரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையிலேயே அலையும். அதுக்கு அடுத்து திருப்பி சண்டைகள் நடக்கும். இது வந்து கலாச்சார கட்டமைப்பு சீர்குலையும். ரெண்டாவது, இது மனித அளவுல இது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு மட்டும் வந்து 4-5 மனைவிகள், நிறைய பேருக்கு வந்து மனைவிங்கிற ஒரு விஷயமே இருக்காதுங்கிறப்ப இது ரொம்ப ரொம்ப பெரிய பொறாமைகளை உண்டு பண்ணும் ஒரு விஷயத்துல. அதே மாதிரி இந்த ஒருத்தன் வந்து 5 மனைவி வச்சிருந்தான் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பெருமையை உண்டு பண்ணும். இன்னொரு மனைவியே இல்லாம ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருக்கிறவனுக்கு வந்து பொறாமையை உண்டு பண்ணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சமூகத்துக்குள்ள உட்காந்துருக்க முடியாது. சரியா? யானைகள் விரட்டி விட்ட மாதிரி வந்து என்ன பண்ணணும், அந்த ஒருத்தன் வந்து அந்த சமூகத்தை வச்சுக்கிட்டு வாழணும். 5 மனைவி வச்சிருக்கிறான் வந்து அவன் அந்த கூட்டத்தை வச்சுக்கணும். அப்புறம் அதுலேருந்து விரட்டி விடப்பட்ட ஆண்கள்லாம் வந்து வெளியே போய் தனியாக வாழணும் காட்டில். இது காட்டுக்கு சரியா இருக்கும். ஆனா சமூகத்துக்கு இது சரியா இருக்குமா? சரியா இருக்காது. அதனாலதான் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி, இதுதான் வந்து சரியான விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்து அதை உருவாக்குறார். இப்ப இங்க பேசலாம் என்னன்னா வந்து தனி மனித சுதந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கே, சுதந்திரத்தை பறிச்சிட்டார்ல முருகர் அப்படின்ற உண்மைதான். என்னன்னா தனி மனித சுதந்திரம் இங்க பறிக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்கு காரணம் என்ன? இப்ப மனிதனுக்கு சுதந்திரம் அப்படின்னா என்ன? ஓகே, இப்ப ஒரு ஆண் வந்து 4 மனைவியை வச்சுக்கிறான் அப்படின்னா வந்து இதுல என்ன பிரச்சனை இருக்கு? 4 பேருக்கும் பிடிச்சிருக்கு வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதானே. அந்த 4 பெண்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த ஒரு ஆணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. மற்றவங்களுக்கு ஏன் வலிக்குது? அதுக்காக ஒருத்தர் நினைக்கிறதுக்காக எல்லாம் வாழ முடியுமா? நான் நினைச்சதை வாழ வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இந்த கேள்வியில என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? இந்த 4 பெண்களும் இந்த ஒரு ஆணும் ஒழுங்கா யோசிச்சு முடிவெடுக்கிறாங்களா? இவங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. சரியா? நான் என்ன சொன்னேன்? அறிவுன்னா புத்தி மனம் ரெண்டோட சமநிலைன்னு சொன்னேன். சரிங்களா? இப்ப மனதுக்கு பிடிக்குது இந்த 5 பேருக்கும். இப்ப இந்த ஒரு சினாரியோவை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு ஆண் 4 பெண்கள், இவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஒன்னா வாழலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரியா? இப்ப இவங்க 4 பேரோட மனதுக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்த ஓகே இதுதான் பண்ணலாம், நம்ம எல்லாரும் ஒன்னா வாழலாமே, ஒரு ரிலேஷன்ஷிப்
இன்னைக்கெல்லாம் சொல்றாங்களே லிவ் இன் டுகெதர் ரிலேஷன்ஷிப், இது மாதிரி வந்து வாழலாமே, இல்லை கல்யாணம் கூட பண்ணிக்கலாமே, எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு நினைச்சா இது ஆண் பெண் 2 பேருக்கும் சமமா? அந்த விஷயம் ஈக்குவாலிட்டிங்கிறது இருக்கா? அப்ப அதே மாதிரி ஒரு பெண் வந்து நான் 4 ஆணோட வாழ்றேன் அப்படின்னு நினைச்சா அது சரியா வருமா? என்ன சரியா வராது? என்ன பிரச்சனை இருக்கு அதுல? ஒரு பெண் 4 ஆணோட வாழ்ந்தா அது என்னது? அது திரௌபதி வந்து மகாபாரதத்துல வாழ்ந்த மாதிரி ஒரு கேணத்தனமான கதை வருது இல்லையா? அங்க திரௌபதி வந்து வருஷத்துக்கு ஒரு கணவனோட வாழ்ந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கதை, அப்படிதான் அதுல எழுதப்பட்டிருக்கு. நிஜ வாழ்க்கையில அப்படி வாழ முடியுமா என்ன? வருஷத்துக்கு ஒரு ஆணோட அப்படின்னு அப்படி இல்லை, திரௌபதி வாழ்ந்த மாதிரி வாழலன்னா என்ன பிரச்சனை ஆகும் தெரியுமா? கலவி நடந்து குழந்தை பிறக்கும் போது யாரோட குழந்தைனே தெரியாம போகுது இல்லையா? பெண்ணுக்கு 4 ஆணோட வாழ்ந்தானா 4 ஆண்ல எந்த ஆணோட குழந்தைங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. இது பெண் வந்து ஒரு பெண் 4 ஆணை திருமணம் செஞ்சுக்கலாம், உறவுல இருந்துக்கலான்ட்டு முடிவு பண்ணலாம். இதே இது ஒரு ஆண் 4 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா வந்து அதுல இந்த பிரச்சனை வராது. ஆனா இன்னொன்னு வரும். என்ன பிரச்சனை அப்படின்னா பெண்களுக்குள்ள பொறாமைங்கிறது பின்னாடி வரும். இப்ப இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லாருக்கும் சமமான ஒரு அன்பை வந்து அந்த கணவனால கொடுக்க முடியுமானா தெரியாது. அவங்க குணம், அவங்க கேரக்டர், அவங்க எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்டோட இருக்காங்கங்கிறத பொறுத்து இது மாறுபடும். மாறுபடுறப்ப அங்க பொறாமை அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளேயும் வரும். ஸோ இப்ப இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. சரியா? என்ன அப்படின்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிறந்த குழந்தைகளே வந்து இன்னைக்கு சொத்துக்களுக்கு அடிச்சுக்கிட்டு சாகுறோம். சரியா? இப்ப ஒரு கணவனுக்கும் 4 மனைவிகளுக்கும் 10 குழந்தை இப்ப பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 10ம் வந்து சொத்துக்கு அடிச்சுட்டு சாகும். கூட பிறந்த அண்ணன் தம்பியே வந்து அடிச்சுட்டு சாகும் போது இன்னொரு அம்மாவுக்கு பிறந்த அண்ணன் தம்பிகள்லாம் வந்து ஒற்றுமையா இருப்பாங்களா? அப்ப இருக்கிற அளவுக்கு சொத்து சேர்த்து வைக்க முடியுமா ஒரு ஆண்னால? எல்லாருக்கும் நிறைய சொத்து கொடுக்குற அளவுக்கு சேர்த்து வைக்க முடியுமா? எல்லாரையும் நல்லா வளர்த்து எடுக்க முடியுமா? என்னன்னா 4 மனைவிகளுக்கும் குழந்தை பிறகுது. நான் ஒரு இப்ப ஒரு மனைவி வீட்டுல இத்தனை நாள் இருக்கலாம், அடுத்த மனைவி வீட்டுல இத்தனை நாள் இருக்கலாம், இல்ல எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தாங்கனாலும் வந்து எல்லாருக்கும் தேவையான ரிசோர்ஸஸையும், எல்லாருக்கும் தேவையான ஒரு அன்பு, அரவணைப்பு, அக்கறை சொல்லி கொடுக்கறது, இது எல்லாத்தையும் கரெக்டா செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. நிச்சயமா முடியாது. முடியாதுங்கிறப்ப அப்ப அங்க இன்னும் வந்து அடுத்த லெவல்ல போட்டி பொறாம வரும். ஒரு நல்ல விதமான அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுங்கிறது சாத்தியம் கிடையாது. ஸோ அப்ப அங்க என்னன்னா ஒருவனுக்கு ஒரு தீங்கிற அந்த கட்டமைப்பு வரல அப்படின்னா என்ன நடக்கும்னா சமூகம் சீரழிக்கப்படும். விஷயம் சமூகத்துல போட்டி பொறாம வரும், வர வைக்கப்பட்டு பொறாமை, பெருமை இதெல்லாம் வர வைக்கப்பட்டு இச்சைகள் தூண்டப்பட்டு சமூகம் சீரழிக்கப்படும். அடுத்தது அந்த குடும்பத்துக்குள்ளேயே வந்து அடுத்த வாரிசுகளுக்கு வந்து போட்டி பொறாமை வர உள்ள விதைக்கப்பட்டு பண்ணணும்னு விதைக்கலாம் தேவையில்லை, நம்ம நடந்துக்கிறது அப்படிதான் இருக்கும். அப்ப அங்க என்னன்னா மனசுக்கு பிடிச்சா நான் செய்வேன் அப்படின்னு வந்து இந்த 4 பேர் முடிவு எடுக்கிறதுலாம் வந்து அதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. அது வந்து பொறுப்பற்ற சுதந்திரம். அப்ப முருகர் என்ன பண்ணாரு அப்படின்னா அதை தாண்டி யோசிச்சாரு. என்ன யோசிச்சாரு? மனசுக்கு பிடிச்சதை மட்டும் செய்யறதுங்கிற ஒரு விஷயத்துக்கு பேரு சரி கிடையாது. சரி தவறுன்னு ஒண்ணு இருக்கு. மனசுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்க யாரையும் பாதிக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து ரொம்ப 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 குறுகிய நோக்கம். ஒரு வட்டத்தை வரைஞ்சிக்கிட்டு நீங்க 4 பேர் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த 4 பேரை சுத்தி ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிட்டு நாங்க மட்டும்தான் உலகம் அப்படின்னு பாக்குற ஒரு முடிவு. நம்ம 4 பேர் எடுக்கிற முடிவு நம்ம சுத்தி நம்ம குழந்தைகளை எப்படி பாதிக்கும், நம்ம பெத்தவங்களை எப்படி பாதிக்கும், நம்ம சமூகத்தை எப்படி பாதிக்கும், இன்னும் நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறை எப்படி பாதிக்கும், எல்லாத்தையும் யோசிக்கணும். இன்னும் அதே போல வந்து நம்ம வாழ்ற மாதிரியே வந்து
நம்ம இப்போ வாழணும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு நினைக்கிற மாதிரியே வந்து இன்னும் எல்லாரும் சமூகமே அப்படி வாழணும்னு நினைச்சதுன்னா சமூகம் இருக்குமா, ஒழுங்கா இருக்குமா, ஒழுக்கத்தோட இருக்குமா, இப்படியெல்லாம் பார்க்கணும். அப்ப அங்க என்னன்னா ஒரு ஈகோ சர்க்கிள் நம்மளை சுத்தி போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, நான் அப்படின்னு. அந்த சர்க்கிள் விரிவடைஞ்ச ஒரு ஒரு மனிதனோ ஒரு கூட்டமோ இந்த சிந்தனைக்குள்ளேயே போகாது. நாங்கிற அந்த வட்டத்துக்குள்ள நம்மளை நான் அப்படின்ற அந்த ஒருத்தனை மட்டும் வச்சுட்டு ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்கிறதுனாலதான் வந்து இது வந்து சரியான சிந்தனைன்னு படுது. சரியா? அப்ப முருகர் என்ன பண்ணாருன்னா அவரோட வட்டம் தான் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்குள்ள அந்த வட்டத்தை போட்டு வச்சிருக்காரு. நான் வந்து அவர்கிட்ட மன்னிக்கணும், நான் வந்து அங்க நான் இல்லை, நாம்னு ஒண்ணு இருந்துச்சு. சரியா? அந்த நாம் அப்படிங்கிற அந்த சமூகம் எல்லாருக்கும் நான் சேர்த்து யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு வந்து இது கம்ப்ளீட்டா தப்பா பட்டுருச்சு. சரியா? அப்ப அங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் வந்து அவர் உருவாக்குன சமூகம். இப்ப அவர் தான் வந்து 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க. அது வெறும் கதை, அது உண்மையெல்லாம் கிடையாது. அது உருவக வடிவம். என்னன்னா இந்த பாருங்க, இப்ப யானையை வச்சு அந்த கட்டமைப்பை உருவாக்குறாருல, யானையை தானே அதோட இந்த குடும்ப கட்டமைப்புங்கிறதுக்கு வந்து அடிப்படை மூலம். அதுல இருந்து எடுத்து அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி யானை கிட்ட இப்ப அங்கேயும் என்ன பாருங்க, யானை சூப்பரா வழுது, மிருகங்களே பெஸ்ட் அதுதான், நில மிருகங்களே. அப்ப யானையோட கட்டமைப்பை அப்படியே எடுத்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு யூஸ் பண்ணல, அங்க அறிவை யூஸ் பண்றாரு. யானை கிட்ட இருந்து என்ன பெஸ்ட் எவ்வளவு தூரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டு நல்லதை, கெட்டதை யானை கிட்ட இருக்கிற கெட்டதை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு வேற மிருகங்கள்ட்ட இருக்கிற நல்லதை எடுத்து கொண்டு வந்து அந்த கட்டமைப்புக்குள்ள மனிதர்களோட குடும்ப கட்டமைப்புக்குள்ள பொருத்தி ஒருவனுக்கு ஒருத்தின்னு முடிவு பண்றாரு. சரியா? இதுதான் அறிவோட உச்சம். சரியா? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிந்தனையெல்லாம் உட்காந்துக்கிட்டு சரி ஓகே, அப்ப தமிழர்கள் வந்து நீ என்னமோ பெரிய விளக்கண்ட மாதிரி பேசுறியாடா, தமிழர்கள் வந்து 2 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி எல்லாம் வச்சிருக்கிற கதையெல்லாம் இருக்கேடா இல்லையா, ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம், ஏன் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா இவங்களே வந்து இந்த மாதிரிலாம் வாழ்ந்திருக்காங்களேடான்னா ஆமா வாழ்ந்திருக்காங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. சரியா? நிச்சயமா வாழ்ந்திருக்காங்க. அது வாழ்ந்ததுனாலதானே இந்த அழிவுக்கு வந்துருச்சு. 11,000 வருஷமா வந்து இந்த கட்டமைப்பு, நம்ம கட்டமைப்பு முருகர் உருவாக்குனது 11,000 வருஷத்துக்கு முன்னாடி. 11,000 வருஷமா வந்து நம்ம கட்டமைப்பை அழிக்கவே முடியாத ஒரு கட்டமைப்பா இருந்தது. இப்ப கடைசியா வந்து ஒரு 1700 வருஷத்துல அழிக்கப்பட்டு ஒளித்தொழிக்கப்பட்டு கம்ப்ளீட்டா மாறி போச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன? முருகர் உருவாக்குன அந்த விதிகளை நம்ம காலப்போக்கில் மீற ஆரம்பிக்கிறது தான். அந்த கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அந்த விதிகளை நம்ம மீறாம கரெக்டா இருந்திருக்கணும். சரிங்களா? அந்த குல கட்டமைப்பு சமூக கட்டமைப்புங்கிற அதுல அவர் போட்ட விதிகள் அத்தனையும் வந்து மறக்கடிக்கப்படாம நம்ம மீறாம கரெக்டா இருந்திருக்கணும். இன்ஃபேக்ட் இன்னும் உண்மையை சொல்லணும்னா அவருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து பிறந்ததுங்கிற வச்சு கேலண்டர் எழுதினாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஜியானிச யூதர்கள். ஏன்னா கேலண்டர் இந்த 2000 அந்த விஷயம் கிடையாது. இப்போ இந்த 2000 CE அப்படின்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல, இந்த 2000 வருஷம். அதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு என்னன்னா தமிழர்களோட இந்த கட்டமைப்பை உடைக்க ஆரம்பிச்ச காலமா இருக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கு எனக்கு ப்ரூஃப் எல்லாம் கிடையாது, ப்ரூஃப் எல்லாம் கேட்காதீங்க, போய் தேடி பாருங்க. ஏன்னா வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சது மௌரிய சாம்ராஜ்யம் வந்து சாணக்கியா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த அர்த்த சாஸ்திரம் இதெல்லாம் வச்சு தமிழர்களோட கட்டமைப்பு வீழ்த்தப்பட ஆரம்பிக்குது. டைரக்ட் சண்டையெல்லாம் வீழ்த்த முடியாது, நம்ம முன்னோர்களை துரோகத்தினாலதான் வீழ்த்தப்படுது. ஏன்னா வந்து எதிரி வந்து என்ன எதிரி வந்தாலும் நம்ம மன்னர்களும் நம்ம சத்திரிய படை வீரர்களும் வந்து எதிர்த்து நிக்கிறதுல வந்து நம்மளோட சிறந்தவங்க உலகத்திலே கிடையாது, தோத்தது கிடையாது நம்ம வெளியில இருந்து வந்தவங்க ஒருத்தங்களுக்கு. ஆனா எல்லாருமே அன்பு வைக்கிறதுலயும் நம்ம சிறந்தவங்கிற அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணப்பட்டு நம்ம வந்து தோக்கடிக்கப்பட்டோம், துரோகிகளால் முதுகுல குத்தப்பட்டு தோக்கடிக்கப்பட்டோம். இது இன்னொரு பதிவு. இப்போ வந்து குடும்பம். ஸோ இதுதான் குடும்பத்தோட கட்டமைப்பு. சரிங்களா? இப்ப இது மட்டும்தான் வந்து குடும்பத்தோட கட்டமைப்புக்கு அடிப்படையா அப்படின்னு கேட்டா
இல்ல, இதை விட ஒரு சிறந்த இடத்துல இருந்து முருகர் எடுத்தார். என்னன்னா, தனி மனுஷனுக்குள்ள போனார் அவர். உள்ள என்ன இருக்கு? தனி மனுஷனுக்குள்ள ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குன்னா, ஒரு ஆண் தன்மையும் பெண் தன்மையும் இருக்கு. என்ன இருக்குன்னா, புத்திங்கிறது ஆண் தன்மை, மனசுங்கிறது பெண் தன்மை. சரியா? தனி மனுஷனுக்குள்ள அது எப்படி இணையுது? ஒரு மனுஷன் சிறப்பா எப்ப செயல்படுறான் அப்படிங்கிறது எப்பன்னா, புத்தியும் மனசும் சமநிலையில இருக்கிறப்பதான் வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுறான். ஏன்னா புத்தி மட்டும் செயல்பட்டுச்சு அப்படின்னா வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து ரொம்ப செல்ஃபிஷா மாதிரி அடுத்தவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போறாங்க மனிதர்கள். மனசு மட்டும் பயங்கரமா செயல்பட்டுச்சு அப்படின்னா ஓவரா தண்ணியே வந்து அழிச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிற ஒரு இதுக்கு போறாங்க. சரியா? அழிச்சுக்கிட்டு அடுத்தவங்க நல்லா இருந்தா போதுங்கிறதுக்கு போறாங்க. அப்ப தன்னையே அழிச்சுக்கிட்டு அடுத்தவங்க நல்லா இருந்தா போதுங்கிற அளவுக்கு கூட போனா கூட பரவாயில்ல. ஆனா அடுத்தவனை அழிச்சாலும் நான் நல்லா இருக்கணுங்கிற இடத்துக்கு போறதுங்கிறது வந்து மட்டமான ஒரு விஷயம். சமூகத்துக்கு அது லாய்க்கே படாது. அப்ப அங்க என்னன்னா அறிவுங்கிறது தான் வந்து சமநிலை அப்படிங்கறது முருகர் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு அப்ப அங்க என்ன ஒருத்தரோட மனசுல ஒருத்தரோட உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு புத்தி ஒரு மனம் தான் இருக்கு. சரியா? பல புத்திகளும் பல மனங்களும் தான் இல்ல. அப்ப இத பேஸ் பண்ணி தான் வந்து முருகர் வந்து ஒரு குடும்பங்கிற கட்டமைப்பையே உருவாக்குறாரு. ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிறத. இதை விட உயர்ந்த அறிவியல்லாம் உலகத்திலே கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான கட்டமைப்பு. இப்போ இதை உடைச்சிட்டு ராஜாக்கள் வந்து இன்னும் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஆமா, பண்ணிக்கிட்டாங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? அவங்க சூழ்நிலை என்னங்கிறதெல்லாம் இப்போ அதாவது சும்மா வந்து பொழுதுபோக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாங்கிறதெல்லாம் தெரியாது. பொழுதுபோக்கு கல்யாணம் பண்ண மன்னர்களும் இருந்திருக்கலாம். இல்லை இல்லாமல் இருப்பாங்கலாம் சொல்லலை. ஆனா முக்கியமா வந்து அரசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு பயங்கரமான இந்த 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 நிறைய கல்யாணங்கள் பண்ணிக்கிட்டது, நிறைய மனைவிகளை வச்சுக்கிட்டது, இதெல்லாம் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா வந்து இது எல்லாமே இந்த கடந்த 2000 வருஷத்துக்குள்ள நடந்த விஷயங்களா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்கேயுமே என்னன்னா நம்ம வந்து திருப்பியும் சோழர்கள்லாம் இப்போ எழுதுறாங்க. ராஜராஜ சோழன் மேலெல்லாம் இந்த குற்றச்சாட்டு, ராஜராஜ சோழர்கள் மேலெல்லாம் இந்த குற்றச்சாட்டு, நிறைய பொண்டாட்டி வச்சிருந்தான், இப்படிலாம் குற்றச்சாட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து அங்க என்னன்னா அவன் என்ன சூழ்நிலையில வாழ்ந்தான், சுத்தியும் வந்து எவ்வளவு எதிரிகள் இருந்தாங்க. அவன் சின்ன வயசுல நீங்க போய் எடுத்து பாருங்க. எவ்வளவு அவனை கொல்றதுக்கு சதி நடந்துச்சு, எவ்வளவு துரத்தப்பட்டாங்க அவன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பாருங்க. இதுல வந்து மனு தர்மத்தோட பங்கு எவ்வளவு இருந்துச்சுங்கிறத பாருங்க. அவன் காந்தலூர் சாலை போற வந்து எதுக்கு முதல்ல அவன் அரசனான உடனே வேலையை அதை கையில எடுக்கிறான் அப்படிங்கிறத பாருங்க. ஆயுத கரிகாலன் எப்படி கொல்லப்பட்டான்னு ஒரிஜினல் கதையை போய் தேடுங்க. சும்மா பொன்னியின் செல்வன்ல வந்து மணிரத்னம் எடுத்து விட்ட புரடா, கல்கி எழுதின பொய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காது. அதெல்லாம் பொய் கதைகள். உண்மையை போய் தேடுங்க. எதனாலங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பேசியிருக்காங்க இதெல்லாம். போய் அதெல்லாம் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப அவனை சுத்தி என்ன மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு, எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரமும் வந்து வாழ்க்கை ஃபுல்லா போர்ல இருக்க முடியுமா? சுத்தியும் வந்து எதிரிகளும் சதி வலையும் பின்னப்பட்டு அப்படிதான் போர்லயே இருக்க முடியுமா அப்படின்னா வந்து சில நேரங்கள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு கொஞ்சம் விரிசல் விழுந்த ஒரு 2 நாடுகளுக்கு நடுவில் வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டா அங்க வந்து சண்டை வராது, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது அவங்க நண்பர்களா போய் சரியா போயிடும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். இது ஒரு அதாவது 2வது பொண்டாட்டி 3வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் வந்து ஒரு இல்லை அக்கா தங்கச்சியை வந்து பொண்ணு கொடுக்கறது அடுத்த அரசனுக்கு, இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணாங்க. சரியா? இது சரியா தப்பா அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்றதுங்கிறது, நம்ம இங்க உட்காந்து ஜட்ஜ் பண்றதுங்கிறது சரி கிடையாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, அவன் என்ன இடத்துல இருந்தான் இல்லைங்கிறது அதை வந்து நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இப்ப நம்ம வந்து நமக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவன் பண்ணது தப்பு இவன் பண்ணது தப்புன்னு உட்காந்து பட்டிமன்றம் நடத்தலாம். சரியா? அப்ப அங்க என்னன்னா நம்ம ஒரு பக்கம் ஒரு சைடு ஆஃப் தி காயினை தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் வந்து ஒரு சைடு இல்லை, மல்டிபிள் சைட்ஸ் ஆஃப் ஷேப். அதுக்கு இன்னும் 10 பக்கம் கூட இருக்கலாம். அவன் அந்த பக்கத்தெல்லாம் எதுவுமே பார்க்காம ஒரு விஷயத்துல ராஜராஜ சோழன் இதுல பொண்டாட்டி வச்சிருந்தது தப்பு இல்ல, அதுல பொண்டாட்டி வச்சிருந்தானான்னு கூட எனக்கு தெரியாது. முதல்ல இது நான் பொதுவா சொல்லப்படுற குற்றச்சாட்டை பத்தி பேசுறேன். சரியா?
அப்ப தப்பா ஆமானா, ஆமா தப்பா தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த நேரத்துல அவனுக்கு அந்த அதுல ஒரு நியாயம் இருந்திருக்கலாம். ஆனா இது ஒரு முக்கியமான காரணம் சோழர் குலம் அழிஞ்சதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து அந்த கட்டமைப்புல இருந்து வர்றவங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிறந்த ஒரு மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ், நியாய தர்மங்களோட இருப்பாங்க. சரியா? அப்ப அதை விட கம்மியான ஒரு மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் இருக்கிற ஒரு கூட்டத்துல இருந்து போய் வந்து நீங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த எத்திக்ஸ் வந்து குறையும். ஏன்னா அந்த பெண்ணோ இல்ல அந்த ஆணோ வந்து அங்க என்ன ஆகும்னா அந்த எத்திக்ஸ் கம்மியா இருக்கிற இடத்துல வந்து என்னன்னா, இது நம்ம முன்னோர்கள் பழமொழி சொல்லியிருக்காங்கல்ல, பன்றியுடன் சேர்ந்த கன்றும் மலம் திங்கும் அப்படின்னு. அது மாதிரி ஆயிடும். பூவுடன் சேர்ந்த நாரும் கணக்கமலம்ங்கிறதும் நடக்கும். 2 விதமாவும் நடக்கலாம். அது எப்படி வந்து பூவோட சேர்ந்த நார் மணங்கமலம்னா பூவோட குணம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறந்த குணமா இருந்துச்சுன்னா நாரையும் சேர்த்து தூக்கிடும் பூ. சரியா? பன்றியுடன் சேர்ந்த கன்றும் மலம் திங்கும் அப்படின்னா வந்து அங்க என்னன்னா, பன்னியோட கெட்ட குணம் பயங்கர ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அங்க அதோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் வந்து கெட்டு போயிடும். அங்க அந்த கண்ணுக்குட்டியோட நல்ல குணங்கிறது பன்னியை வந்து நல்வழிப்படுத்தி கொண்டு வர்றதுங்கிறது சாத்தியப்படாது. சரியா? அப்ப அங்க வந்து என்னன்னா அந்த அந்த ஒரு வெவ்வேறு இதுல இருந்து ஒரு வெவ்வேறு மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் இருக்கிற ஒரு 2 கூட்டங்கள்ல இருந்து பெண்கள் கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 2 விதமாவும் நடக்கும். ஒண்ணு, கம்மி மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் இருக்கிறவங்க வந்து நிறைய மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் இருக்கிறவங்க, நியாய தர்மங்கள் இருக்கிறவங்களோட நோக்கி வந்து நகர்ந்து நல்லா மாறி ரொம்ப சிறப்பா வாழ்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல வந்து குடும்பங்கள்ல இருக்கிற ஏற்கனவே நம்ம தமிழ் குடும்பங்கள்ல இருக்கிற மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் குறைஞ்சு சரி இப்போ விளங்காதவனா மாதிரி மட்டமா போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா? சோழர்கள் வந்து அழிக்கப்பட்டதுங்கிறது இது ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் அடுத்து வர்ற வாரிசுகள் எல்லாம் வந்து நல்லா வந்து இந்த மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸோட வளர்க்கப்படல. ரொம்ப போட்டி போறாம பங்காளி சண்டை இந்த மாதிரிலாம் நடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து அதுக்கப்புறம் தான் வந்து விஜயநகரம் உள்ள வருது. விஜயநகரம் உள்ள வந்து விஜயநகரம் பண்ண அட்டூழியத்துல அதுக்கப்புறம் தான் வந்து நாசமா போனோம் நாங்க கம்ப்ளீட்டா நம்ம இனம். ஸோ இங்க என்னன்னா அந்த சூழ்நிலையில அவன் பண்ணது சரியான, அவனுக்கு ஒரு நியாயம் இருந்திருக்கலாம். அந்த நியாயமே தெரியாம நம்ம வந்து ரொம்ப அவனை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கோம். முதல்ல 2வது வந்து 4 பொண்டாட்டி வச்சிருந்தானா 40 பொண்டாட்டி வச்சிருந்தானா எல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரி வந்து பேசக்கூடாது. இது எல்லாமே வந்து திராவிடர்களும் நம்ம எதிரிகளும் துரோகிகளும் பேசுற கருத்துக்கள். நம்ம வரலாறு என்னன்னு உண்மையாவே வந்து தமிழர்கள் இப்ப என்ன பார்த்தாங்க, அங்க நிஜமாவே கல்வெட்டு ஆதாரம் மற்றதெல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கறத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணாலும் ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு சின்ன வழி தவறல் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த வழி தவறலுக்கான விலையை தான் நம்ம கொடுத்து இன்னைக்கு வந்து அந்த இனமே அழிஞ்சு போய் சோழர்களோட இனமே அழிஞ்சு போய் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். சரியா? நம்ம தப்பே பண்ணலையா தமிழர்கள்னா தப்பு பண்ணியிருக்கோம். தப்பு பண்ணாமலாம் அழிய மாட்டோம், டவுட்டே வேண்டாம். முருகர் ஆனா வந்து தப்போட வந்து ஒரு சமூகத்தை கட்டமைக்கலன்னு சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி அந்த சமூக கட்டமைப்பு ஒன்றும் இல்லை. நீங்க ரொம்ப சமூக கட்டமைப்பா இருக்கட்டும், குடும்ப கட்டமைப்பா இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். முருகர் கட்டமைச்சாரு. சிவன் காலத்துல வந்து கலாச்சாரமே இல்லைன்னு வச்சுக்கோமே, இருந்துச்சு, அது நிச்சயம். ஆனா வந்து இல்லைன்னே வச்சுப்போமே, முருகர் தான் எல்லாத்தையுமே உருவாக்குறாருன்னே வச்சுப்போம். அந்த சிவன் காலத்துல இருக்கிற அந்த ஒரு 10,000 12,000 வருஷத்தை கூட விட்டுறலாம். முருகர் இந்த 11,000 வருஷம் உருவாக்குனார்ல, அதாவது அவர் உருவாக்குனது ஒரு எத்தனை வருஷம் அவர் வாழ்ந்தாருன்னு தெரியல. எப்படியும் இப்ப இருக்கிறத விட வந்து ரொம்ப நிறைய வருஷம் வாழ்ந்திருப்பாரு. ஏன்னா எவ்வளவோ சயின்ஸ் தெரிஞ்சவர். அவருக்கு என்னன்னா வந்து சரக்கலைன்னு ஒண்ணு இருக்கு. சரநூல்னு நம்ம தமிழ்ல சித்த மருத்துவத்துல இருக்கு. அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். என்னன்னா வந்து சாக வரத்தை நோக்கி போறதுங்கிறத பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வந்து செய்ய முடியாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப அதெல்லாம் தெரிஞ்சவங்க தானே, அப்ப வந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, வாழ்ந்து வழி நடத்தியிருப்பாங்க. அப்ப ரொம்ப வருஷம் வாழ்ந்து வழி நடத்தி இன்னைக்கு இருக்கிற 100 வருஷம்லாம் இருக்காது, அதோட ரொம்ப சிக்னிபிகன்ட்லி ஜாஸ்தி வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. வாழ்ந்து வழி நடத்தி ஒரு கிட்டத்தட்ட நம்ம சமூகம் 11,000 வருஷம் வந்து ரொம்ப சிறப்பா வாழ்ந்திருக்கு.
இப்ப கடைசி வந்து இந்த 2000 வருஷம் கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற அந்த 2000 வருஷத்துல தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழித்தொழிக்கப்பட்டோம். அதுவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழிச்சு ஒழிச்சிருக்கானுங்க சீன செய்வதர்களும் மனிதர்ம பிராமணர்களும். அது லேசுப்பட்ட கஷ்டம்லாம் இல்லை அவனுங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு வருஷம் அவ்வளவு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு இல்லை நம்ம உருவாக்கி வச்சிருந்தது. அதை உடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும்ல. ஏன்னா அது ரெண்டாவது வந்து நேரடி போர்ல உடைக்க முடியல. அப்ப அங்க என்னன்னா மறைமுக போர்ல வந்து ஒரு கொரில்லா வார்ஃபேருங்கிற மாதிரி, கொரில்லா வார்ஃபேர் கூட இல்லை, அது என்னன்னா உள்ள உட்காந்து கரையான் அரிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிருக்கு இதை அழிக்கிறது. அப்ப அந்த அழிவை எப்படி சாத்தியப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து என்னன்னா எதிரிக்கு தயாரா இருந்த அளவுக்கு நம்ம துரோகிகளுக்கு தயாரா இல்லை. அதனாலதான் வந்து நம்ம இந்த அழிவை சாத்தியப்பட்டுச்சு. அப்ப என்னன்னா நம்மளோட முருகர் வந்து ஒரு 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 இயல்புல வந்து குடும்பம்னா இப்படி, தனி மனித ஒழுக்கம்னா இப்படி இருக்கணும், குடும்ப ஒழுக்கம்னா இப்படி இருக்கணும், அடுத்தது குடும்ப ஒழுக்கம் இப்படி இருக்கணும், அடுத்து வந்து சமூக ஒழுக்கம்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கட்டமைச்சு உருவாக்கி இதை தான் இயல்புன்னு ஏற்படுத்திட்டு போயிருக்காரு பாத்தீங்களா. அந்த இயல்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா திரியும் போது இந்த சமூகத்தோட, அதாவது இயல்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இயல்பு என்பது இருத்தலை தக்க வைப்பது அப்படின்னு சொல்றாரு இல்லையா செந்தமிழன். அந்த இங்க பொருத்தி பாருங்க. இந்த சமூகத்தோட இயல்புல இருந்து நம்ம திரியும் போது இந்த சமூகம் நம்ம அங்க இந்த சமூகத்தோட இருத்தல் தக்க வைக்கப்படலை. இதுதான் நடந்துச்சு. அப்ப இயல்புல இருந்து தெரிகிறோம், முருகர் உருவாக்குன இயல்புல இருந்து. அவர் அந்த இயல்புல வாழ்ந்ததுனால எல்லாம் வந்து நம்ம வந்து நாசமா போகல. அந்த இயல்பு வந்து நிஜமாவே சொல்றேன், அந்த இயல்பு உண்மையாவே நம்ம வாழ்ந்த சமூகம், நமக்கு வாழ்ந்த குடும்பம், நம்ம தனி மனித ஒழுக்கம் இதெல்லாம் இல்லாம நம்ம ஒரு மட்டமான ஒரு கட்டமைப்புல வாழ்ந்திருந்தோம்னா அது வந்து 11,000 வருஷம் எல்லாம் வந்து இருக்காது. நீங்க உலகத்தோட ஏதாவது ஒரு கலாச்சாரத்தை எடுங்க, 11,000 வருஷம் வந்து சிறப்பா வாழ்ந்ததுக்கான வரலாறு இருக்கா? சேர சோழ பாண்டியர்கள் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்கன்னு பாருங்க. சும்மா நமக்கு இங்க கிடைச்சிருக்கிற தகவலுங்கிறது 1900 வருஷம், 1960 வருஷமா என்னமோ வந்து பாண்டியர்கள் ஆட்சி பண்ணாங்க கண்டினியூஸா. சோழர்கள் வந்து 1500 சொல்ற வருஷம், சேரர்கள் வந்து 1400 சொல்ற வருஷம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் சைமல்டேனியஸா ஆட்சி பண்ணியிருக்காங்க தமிழகத்தை, தமிழ் நிலங்களை. சரியா? இதுக்கு வந்து வரலாறு கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணதெல்லாம் என்ன? சித்தர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. முருகர் தான் வந்து அரசனா உட்கார்ந்தாரு. சிவன் அதுக்கு முன்னாடி அரசனா உட்கார்ந்தாரு. அரசனுக்கு கோன்னு பேரு. ஏன்னா கோல்னு ஒரு வார்த்தை, கோல், கையில கோல் வச்சிருந்தாரு, அதுதான் செங்கோல். ஆட்சி பண்ணும்போது அந்த கோலுக்கு பேர் செங்கோல். ஆடு மாடு மேய்க்கும் போது அந்த பேருக்கு பேரு வெறும் கோல். அந்த பண்ற சமூகத்துக்கு, மேய்க்கிற சமூகத்துக்கு பேரு கோனார். கோல் வச்சிருக்கிறவன் கோனார். அடுத்து கோலை வந்து வச்சு அரசாட்சி பண்றவனுக்கு பேரு செங்கோல். அந்த கோலை வச்சு தண்டனை கொடுக்கறவனுக்கு பேரு தண்டாயுதபாணி. சரிங்களா? சோ அரசனுக்கு கோங்கிற பேர் இருந்துச்சு. சரியா? இப்ப அந்த கோ குடியிருக்கிற இல்லம் கோயில், அவ்வளவுதான். நம்மளோட அரசன் கோல் வச்சிருக்கிற அரசன் குடியிருந்த இல்லம் பேரு கோயில். அப்ப என்னன்னா சித்தர்கள் தான் அரசர்களை வாழ்ந்தாங்க முதல்ல. காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து சரி இது உட்காந்து டெய்லி வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதோட அரசர்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம போய் அரசர்களை மட்டும் வழி நடத்திட்டோம்னா போதும்ல, நம்ம இன்னும் ஞானங்களை தேடி போலாம்லன்ற மாதிரி வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஒதுங்குறாங்க அரசாட்சியில இருந்து. சரியா? எதுக்கு உட்காந்து நம்ம அவ்வளோலாம் தேவையில்லையே அப்படின்னு வந்து அங்க ஒதுங்குனாங்க. இந்த ஒதுங்குறதுங்கிறது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இதுவே வந்து அழிவுக்கு காரணமாச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசாட்சியை அவங்க கையில வச்சிருக்கணும். எதுக்காக அப்படின்னா வந்து வச்சிருந்திருக்கணும். எதுக்காக அப்படின்னா அவங்களோட பதவி ஆசைக்காகவும் இல்லை, எதுக்காகவும் இல்லை. பதவி ஆசையே இல்லாத ஒரு மனுஷன் வந்து போய் அரசாட்சி பண்ணா மட்டும்தான் வந்து அங்க அரச ஆட்சி அப்படிங்கிறது வந்து சிறப்பா நடக்கும். அப்ப பதவி ஆசையும் இருக்கக்கூடாது, பொருளாசையும் இருக்கக்கூடாது. அது போக வந்து இறைய உணர்ந்து இறை நெறியில வாழ்றவங்க. இன்னைக்கு இறைய உணர்ந்துனா சும்மா உட்காந்து நான் எனக்கு இறை புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் இல்லை. அங்க நிஜமாவே வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அறிவை போய் சாம்பிள் பண்ணி அந்த அறிவோட அது வழிநடத்தல வாழ்ற மனுஷங்க. அவங்க ஆட்சி பண்ணாதான் வந்து சிறப்பா இருந்திருக்கும். அங்க என்னன்னா அங்கேயுமே வந்து அரசர்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவங்க கொஞ்சம் வந்து விலகுனாங்க. நான் அட்வைசரா இருக்கேன், பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் அவ்வளோலாம் பிரச்சனை இல்லை,
அப்படின்னு அவங்க உட்கார்ந்ததுங்கிறது வந்து நான் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அழிவு காலத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வழிவகுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அரசர்களுக்கு வந்து ஏன்னா அவங்க அவங்க வந்து ஆற்றலை வந்து பெருசா நினைக்கிறவங்க தானே. சரியா? ஸோ இப்போ என்னன்னா குடும்பம்ங்கிற கட்டமைப்பு இப்படிதான் உருவாச்சு. அடுத்து இந்த பதிவு இதோட போதும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னா வந்து அறிவுனா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கலவியில் பிறந்த குழந்தை கல்வி அப்படிங்கிற பதிவுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஓரளவு. அதுக்கப்புறம் இயல்புனா என்ன, அறிவுனா என்னங்கிறத பத்தி பார்த்தோம். ஆனா இன்னும் அதுல ஒரு சில விஷயங்கள், சில தகவல்கள் விட்டு போயிருக்கு. அந்த தகவல் எல்லாம் வந்து நான் சேர்த்து அடுத்த பதிவுல சின்னதா ஒரு பதிவு போடுறேன். அது வந்து என்னன்னா அறிவுனா என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவுல பார்ப்போம். அதோட சேர்த்து அந்த அறிவுனா என்னங்கிறதோட சேர்த்து தனி மனிதன் உள்ள இதே வந்து கட்டமைப்பு எப்படி இருக்கு என்னங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இது வரைக்கும் இந்த பதிவை கேட்டவங்களுக்கு என்னோட நன்றி. நம்ம அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.